In this class we are going to discuss about optimal page replacement algorithm. நம்ம ஏற்கனவே ரெண்டு அல்காரிதம் வந்து பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதத்தில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அண்ட் லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட் அல்காரிதம். ஸோ தேர்ட் மெத்தட் வந்து என்னது அப்படின்னா ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஸோ இந்த மெத்தடில் வந்து எப்படி நம்ம பேஜஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா to replace a page that will not be needed for the longest period of time in the future. So in future வந்து longest period of time வரையில் எந்த பேஜ் வந்து நமக்கு தேவையில்லையோ அந்த பேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நியூவாக வர்ற பேஜை வந்து நம்ம ஃப்ரேம்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இதான் வந்து ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் 2 3 4 2 1 5 6 4 1 2 3 7 6 3 2 1 அப்படின்றது நம்மளுடைய மெமரி ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்கு. ஸோ ஃப்ரேமோட சைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4. ஸோ இப்போ ஜீரோலேருந்து நான் எழுதிக்கிறேன் 0 1 2 3 இது வந்து நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸு. ஸோ இதில் எப்படி வந்து நம்ம பேஜை வந்து நம்ம ஃப்ரேம்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இனிஷியலாக வந்து நம்மளுடைய ஃப்ரேமில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரிங்குமே கிடையாது. ஸோ நம்ம இப்போ என்ன கொண்டு வரோம் அப்படின்னா 2 அப்படிங்கிறத ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரும். ஸோ அப்போ நம்ம மெயின் மெமரியில் வந்து ஒரு மாடிஃபிகேஷனை பண்ணுறோம். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகும். ஸோ அப்போ 2 அப்படிங்கிறத ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்தோடனே நமக்கு ஒரு பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகிடுச்சு. அடுத்த வேல்யூ ஸ்ட்ரிங்கை வந்து பார்க்குறோம் 3. ஸோ அட் அ டைமில் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக தான் நம்மளால் ஃப்ரேம்குள்ளே கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போகிற ஃப்ரேம் வந்து ஆல்ரெடி மெயின் மெமரியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 3 அப்படின்றது ஆல்ரெடி நம்மளுடைய ஃப்ரேம்குள்ளே இல்லை. ஸோ அப்போ 3 அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரும். ஸோ அப்போ ஒரு பேஜ் ஃபால்ட் அக்கறாது. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து ஆல்ரெடி ஃப்ரேமா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி 2 3 தான் இருக்குது, 4ன்றது கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 அப்படின்றதே ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து ஃப்ரேம் 2க்கு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒரு பேஜ் ஃபால்ட் அக்கறாது. தென் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 2 வந்து ஆல்ரெடி ஃப்ரேம்குள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி 2 அப்படிங்கிறது வந்து ஃப்ரேமில் இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணல அப்படின்னா ஃப்ரேமோட கண்டென்ட்டை வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணலை. ஸோ அப்போ நமக்கு வர்றது வந்து என்னது அப்படின்னா பேஜ் ஹிட் அப்படின்னு சொல்லுது. இப்போ பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1ன்ற வேல்யூ வந்து நமக்கு ஃப்ரேமில் இல்லை. ஸோ லாஸ்ட் ஃப்ரேமில் 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ ஒரு பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகிடும். இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த மெத்தடை வச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 5. இந்த 5 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து இந்த ஃப்ரேமுக்குள்ளே எந்த ஃப்ரேமை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 5 அப்படிங்கிற வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டில் இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல இந்த காலத்துக்கு வரையில் வச்சுக்குவோம். காலத்துக்கு வரையில் வச்சுட்டு இந்த ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் இந்த சைடில் ரைட் சைடில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேல்யூ 2 தென் 4 3 நெக்ஸ்ட்டு 1. ஸோ இந்த மாதிரி ரைட் சைடில் இந்த ஃப்ரேமில் இருக்கிற வேல்யூஸ் எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எந்த ஆர்டர் அப்படின்றத பார்த்துட்டு இதுலேயே நமக்கு லாஸ்ட்டாக எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 இருக்கிற பிளேஸில் 5 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை அப்படி எழுதிடுவோம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து 6க்கு வந்து நம்ம எந்த ஃப்ரேமை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 5ன்ற வேல்யூ கிடையவே கிடையாது. 4 1 5 அப்படின்றது இங்கே இல்லவே இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து அந்த 5ன்ற வேல்யூ இல்லவே இல்லை அப்படின்னா அந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 6 4 1 தென் நெக்ஸ்ட் பார்ப்போம் 4 வந்து ஆல்ரெடி ஃப்ரேம். ஸோ அப்போ அப்படியே எழுதிடுவோம். தென் நெக்ஸ்ட் 1 வந்து என்னது அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரேமில் இருக்குது. ஸோ அப்போ 2 6 4 1 தென் நெக்ஸ்ட் 2 அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்படியே எழுதிடுவோம். தென் நெக்ஸ்ட் 3 வரும்போது இங்கே 3 அப்படிங்கிற ஃப்ரேம் ஆல்ரெடி வந்து 3ங்கிற ஸ்ட்ரிங் வந்து ஃப்ரேம்குள்ளே இல்லை. ஸோ அப்போ நம்ம எதையாவது உள்ள ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த 3 வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ எந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது, 4 கிடையாது, 1 இருக்குது. ஸோ அப்போ 1 அப்படின்றது வந்து நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 6 2 4
அப்படின்றது நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்போ 4 அப்படின்றது இல்லை அப்படின்றதுனால நம்ம 4 விட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம். The next value 7. 7 எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் டிக் பண்ணீங்க அப்படின்னா 1 அப்படின்றது லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த 1 அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் 6 7 கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் 6 வந்து ஆல்ரெடி நமக்கு உள்ளே இருக்குது. ஸோ தென் நெக்ஸ்ட் 3 அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஸோ ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படின்றது ஆல்ரெடி ஃப்ரேம்குள்ளே இருக்குது. ஸோ அப்போயே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா பேஜை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 1 அப்படிங்கிறது இந்த ஃப்ரேம்குள்ளேயே கிடையாது. ஸோ இப்போ எதை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஃப்ரேம் இருக்கும், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ 1 6 3 7. ஸோ இப்போ அந்த டிக் மார்க் போட்டதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா பேஜ் ஃபால்ட்டு. இந்த இன்ட் கிராஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு பேஜ் ஹிட் அப்படின்றது. ஸோ நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 6 9. பேஜ் ஃபால்ட் வந்து 9. பேஜ் ஹிட் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பேஜ் ஃபால்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங். டோட்டல் நம்பர் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 16 இன்ட்டு 100. ஸோ வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து என்ன வருது அப்படின்னா 56.25 அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் பேஜ் ஃபால்ட். ஸோ நான் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் ஹிட் அப்படின்னு பார்த்தோம்னா 7. ஸோ பேஜ் ஹிட் அப்படின்றது எப்போ வருது அப்படின்னா நமக்கு நம்ம ரெஃபர் பண்ணுற ஸ்ட்ரிங்கை வந்து ஆல்ரெடி ஃப்ரேம்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பேஜ் ஹிட்டு. நம்ம ரெஃபர் பண்ணுற ஸ்ட்ரிங் பேஜுக்குள்ளே இல்லை அப்படின்னா அது வந்து பேஜ் ஃபால்ட். தேங்க்யூ.